பார்வை உன்னோடு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் அசர்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ எப்படி நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கணும் சேம் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. எஃபெக்ட்னு இருக்கும், லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா கீழே கெட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் இந்த லைனர் மாஸ்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த லைனர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வாங்க. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெப்படைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர்னு இருக்கும், ஃபெதரை வந்துட்டு ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே ஆங்கிள்னு இருக்கும், ஸோ அதை வந்துட்டு -90 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 90 கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ இந்த பிளர் அதாவது இந்த லைனர் மாஸ்க் இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ரோஸ் பிக்கில் இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி லைட்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எப்படி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களோட இமேஜஸை வந்து ஜூம் பண்ணிக்கலாம், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. உங்களோட இமேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. அந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த லைனர் மாஸ்க்கு அப்படி இந்த சைடில் செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெப்படைஸ் அப்படின்னு வந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அது ஆங்கிளை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு +90 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக +90 கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ இந்த இமேஜை இந்த மாதிரி வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒன் இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் எகைன் வந்துட்டு ஒன் இமேஜை நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் நான் வந்துட்டு ஒன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பிளண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு மறுபடியும் அந்த இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ எப்படி நான் ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கணும் சேர்ந்த அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு அந்த ஃபெதர்னு இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 35 இல்லைனா 40 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஷேப்னு இருக்கும், அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜை சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். ஸோ கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி இது இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லைட் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ லைட் பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு அண்டரில் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைட் பிஎன்ஜை கரெக்டாக அந்த சர்க்கிள் அந்த பிளாக் சர்க்கிள் வச்சு செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த சர்க்கிளில் இருக்கிற கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ போட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போட்டோவா இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல. நீங்க எந்த போட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி அந்த சர்க்கிள் இமேஜ்ல செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை எனி ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் தேவைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ எப்படி நான் அந்த சர்க்கிளில் வந்து செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இமேஜை செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால் கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஜூலை மந்த்துது. ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது மந்த்துது வேணுனாலே நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள் வரும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். பேசிக்னு இருக்கும். அதில் B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துருங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ சேம் அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு லவ் இமோஜி வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த டேட்டுன்னு தெரிஞ்சால் அந்த டேட்டில் வந்து நம்ம செட் பண்ணலாம். இன்றைக்கி 1. ஸோ இன்றைக்கி நான் சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ஸோ பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு இதை வந்துட்டு மல்டிபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1ல் வந்துட்டு உங்களுக்கு அந்த 1 மட்டும் ஷோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஹார்ட் இமேஜே வேணும்னா அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே என்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த டெக்ஸ்டுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணியாச்சு. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. மிக்சர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி மியூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான மியூசிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியலனா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவே உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேமாக மேக் பண்ணணுன்னாலே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் இந்த டிசைன் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.